ஹாய் வணக்கம் நண்பா நண்பீஸ். பட்ஜெட் முடிஞ்ச கையோட ஒரு ஸ்பெஷலான வீடியோ வந்திருக்கு. நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செஞ்ச இந்த பட்ஜெட் பார்த்தீங்கன்னா, நிபுணர்கள் சொல்ற மாதிரி உருப்படியா ஒண்ணுமே இல்லையாம். இது வந்து 2026க்கான பட்ஜெட் இல்ல. 2047க்கான பட்ஜெட்ட இப்பயே தாக்கல் பண்றாங்களாம். ஆனா போற போக்குல பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரேடர்ஸ் தலையில ஒரு பெரிய குட்ட தூக்கி போட்டுருக்கான்னு சொல்லலாம். அது என்ன? வெள்ளி விலை வந்து ஏன் அகல பாதாளத்துக்கு போயிருக்கு? பங்கு சந்தை ஏன் இப்படி ரத்த களரியா மாறியிருக்கு? முழுசா இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. முதலாவதா இந்த பட்ஜெட்ல வந்து ஒரே ஒரு பெரிய ஸ்ட்ரிங் என்னன்னா, செக்யூரிட்டீஸ் டிரான்சாக்ஷன் டாக்ஸ் உயர்வு தான் சொல்றாங்க. ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல ட்ரேடிங் பண்றவங்களுக்கு வரிய கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 மடங்கு ஏத்திட்டாங்க. அதாவது ரூ. 1,00,00,000 ட்ரேட் பண்ணா முன்னாடி பார்த்தீங்கன்னா ரூ. 2,000 கட்டின இடத்துல இனிமே ரூ. 5,000 வரைக்கும் கட்ட வேண்டியிருக்கும். இதனால தான் வந்து இந்த புரோக்கரேஜ் நிறுவனங்களான குரோவ், ஏஞ்சல் ஒன்னு, பிஎஸ்சி பங்குகள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே 10 முதல் 12% வரைக்கும் ஒரே நாள்ல காலியாயிருக்கு. நீங்க சூதாடி சேர்த்தா என்ன, ஜெயிச்சா என்ன, வரிய மட்டும் கட்டுங்கன்ட்டு நம்ம அரசாங்கம் சொல்லுது. அதுக்கப்புறமா வெள்ளி பக்கம் போகவே போகாதீங்கன்ட்டு நிபுணர்கள் எச்சரிக்கிறாங்க. வெள்ளி தான் அடுத்த தங்கம்ன்ட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பொருளை கலப்புனாங்க. 4,00,000 இருந்த வெள்ளி பார்த்தீங்கன்னா இப்போ ரூ. 2,80,000 வரைக்கும் வந்துருச்சு. இது இன்னமும் குறைஞ்சு சர்வதேச சந்தையில $36லேருந்து $40 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அதனால இப்போதைக்கு சீப்பா கிடைக்குதுன்ட்டு போய் வலையில மாட்டிக்காதீங்க, சிக்கிக்காதீங்கன்னு சொல்றாங்க. பழைய 1980களா கூட விலைக்கு கூட வெள்ளி போக வாய்ப்பு இருக்குன்ட்டு ஜேபி மார்கன் கணிப்பை வந்து சுட்டி காட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் 2,800 பாயிண்ட்ஸ் வரைக்கும் சரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெக்கவர் ஆகி மறுபடியும் விழுந்து ஒரே ஆட்டமாக தான் இருக்குது. ஆனால் ஒரு சில பங்குகள்லாம் பார்த்தீங்கன்னா இதில் தப்பவே இல்லை. மணப்புறம் பெயின் கேபிட்டல் அனுமதி இன்னும் வராததுனால அடி வாங்கியிருக்கு. தங்கமயில் 5லேருந்து 6% வரைக்கும் இறங்கியிருக்கு. ஐடிசி பற்றி சொல்லணும்னா இன்றைக்கி அது ஒரு பெரிய வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு சொல்லலாம். ஏன்னா இன்னிலிருந்து தான் பார்த்தீங்கன்னா சிகரெட் மீதான புதிய வரி வந்து அமலுக்கு வருது. அதனால் ஸ்மக்லிங் அதிகமாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஃபார்மா கேன்சர் மருந்துகளுக்கு வரி விலக்கு கொடுத்ததுனால சன் ஃபர்மா போன்ற பங்குகள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ நாளைக்கு மண்டே மார்க்கெட் விழலாம். ஓப்பனிங்கில் ஒரு 500 பாயிண்ட்ஸ் சரிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் அவசரப்பட்டு எதையும் வாங்காதீங்க. நோ லன்ச் நோ டின்னர் வேடிக்கை மட்டும் பாருங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பக்கம் போகவே போகாதீங்கன்ட்டு நிபுணர்கள் எச்சரிக்கிறாங்க. பட்ஜெட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு பேப்பர் வெயிட்டு தான். சந்தை தெரிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்துக்கலாம்னு சொல்கிறாங்க. இந்த தகவல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். இது விஷயமா கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸில் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.